உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில், உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம குல தெய்வம், நம்ம சாமி. வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. எந்த சிலை, கற்சிலையிலோ சமாதியிலோ எந்த பொம்மையிலும் கடவுள் இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கிறது உண்மை, உண்மை, உண்மை. உன் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம், பந்தம், உறவு, தொடர்பு. உன் உடலில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம், உனக்காக படைக்கப்பட்டது. ஆனால் உனக்கு எதுவும் இங்கே சொந்தம் இல்லை, எதுவும் இல்லை. மண்ணுக்கு உரம், உரமானவின் எது சொந்தம்? அப்போ நீ பிணமானவின், உரமானவின். நாடும் சொந்தமில்லை, வீடும் சொந்தமில்லை, எந்த தொடர்பும் இல்லை. சொந்தமில்லை, பந்தமில்லை, வீடு இல்லை, சுடுகாடும் அந்த இடுகாடும் உனக்கு சொந்தமில்லை. அப்போ இந்த உலகம் இறைவன் இந்த மனிதனுக்காக, இந்த பூமி அதுமாதிரி வீடுன்னு ஒன்று கட்டி இருக்குதுன்னா யார் கட்டி இருக்கிறா? மனிதன் தானே கட்டியிருக்கிறான். வேற யாராவது வீடு கட்டியிருக்காங்களாங்க? வீதியில் வாழ மனிதன் பிறக்கவில்லை. குடும்பம் என்னும் ஒரு கூண்டுக்குள் வாழ பிறந்தவன் மனிதன். அதுமாரி இந்த உலகத்தையும் நன்றாக விரிவாக படைத்து மனிதன் எங்கே எங்கே வாழ வேண்டும், இந்த மிருகங்கள் எங்கே வாழ வேண்டும், காடு, ஃபாரஸ்ட் இடங்கள் என்று பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மனிதர்கள் அடுத்தால நான் பேசுறது மக்களுக்காக. அதுக்காண்டி எனக்கு எந்த அரசியல்வாதியோ எந்த ஜாதி மத தலைவர்களோ எனக்கு விரோதமானவர்கள் அல்ல, அல்ல, அல்ல. எல்லோருமே என் சகோதரர்களே. ஆணும் என்ன தானே இருக்கோம், சகோதரிகளே. இதில் நீங்கள் அரசு பதவியில் இருக்கிய, இதில் நீங்கள் என்ன செய்தியங்க தான் நான் எடுத்து சொல்லுதேங்க மக்களுக்கு செய்தியாக. அதுக்காண்டி என் கட்சியை பற்றி விரோதமாக பேசிட்டார எவரை பற்றியும் என் மனம் கலங்கவில்லை, சொல்லுது. அதுமாரி இன்னைக்கு யூடியூப்பை வச்சு ஆன் பண்ணிட்டாலே என்ன வருது? ஸ்டார்லின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். ஆமாம், கதை சொல்ல போகிறேன். கதை கதை கதை. மு.க. ஸ்டாலின் தான் வாராரு, விடியலை தர போகிறாரு. தந்தாரா ஐயா? கொடுக்காமல் ஏன் ஐயா? நீங்கள் தரமான ஆட்சி புரிஞ்சிருந்தா உங்களுக்கு விளம்பரமே தேவை இல்லை ஐயா. பாருங்க, இந்த வீடுன்னு சொல்லுதான், அத்தனை லட்சம் வீடு கட்டித்தாரேன், இத்தனை லட்சம் வீடு கட்டித்தாரேன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த கோயில் நிலங்களில் அங்கே ஏதோ ஒரு தூரத்தில், கோயில் பக்கத்தில் ஆக்கிரமிப்பு இருந்தால் இடிக்கலாம், கோயிலை தாண்டி அங்கங்கே ஒரு அவுட்டரில் ஒரு 10 வீடு 20 வீடு கட்டு குடி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை அழிக்கிறார்கள். ஏன் அப்பா விட்டு இடத்துல இருக்காங்க? கோயில் இடம், இறைவனுக்குள்ள இடம் யாது? அதில் அவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்க உரிமை இல்லையா? ஒரு இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்டாலே போதும், பட்டா போட்டு கொடுக்கிய. ஏன் பட்டா போட்டு கொடுக்கிய? அந்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் ஏற்படுத்திட்டு, குழந்தைகளை படிக்க வச்சுட்டு, அங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு, ஏதோ வாழ்க்கையை இரவையும் பொழுதையும் கழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க அந்த மக்களை கொடுமை கொடுமை கொடுமை. எவ்வளவு வீடுகளை நீங்கள் அழிச்சிருப்பிய? உங்களுக்கு இத்தனை லட்சம் வீடு கட்டி தருவோம். அது ஒரு பக்கம். இங்கே அந்த கண்ணீர் விடுறாங்க ஐயா. இது என்ன ஆனந்த கண்ணீர் ஐயா? வேதனை கண்ணீர். அந்த கண்ணீர் விடும் பாவம்லாம் யாரை போய் பிடிக்கும்? தமிழ்நாட்டின் முதல்வர். வேற யாரையும் பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துக்கு இந்த மக்களை, வீடுகளை ஆக்கிரமிப்பு என்ற பேரில் காலி செய்யும் போது, ஆனால் அங்கே முதல் ஆளாக போயிருப்பது செந்தமிழர் சீமான். சீமான் சீமான். வேற எந்த அரசியல்வாதியும் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த அரசியல்வாதி உண்டாயா? சொல்லுங்க ஐயா. உடனே நாங்கள் போனோம், அந்த மக்களுக்கு சரியான ஒரு ஆறுதலும் தேர்தலும் சொல்லி அந்த ஏன்னா இவர் இன்னும் பதவிக்கே வரல, எந்த பவர் இல்லை, இருந்தாலும் மக்களுக்காக போராடுறாரு. பவர் உள்ளவன் முடங்கி கிடக்கான். அடுத்தால மக்கள் போராட்டம் பண்ணால் அடித்து விரட்டுறான். காக்கும் தெய்வமாக இருக்கும் காவல்துறை அடிமையாக